இன்றைக்கி எந்நேரமானாலும் சரி இந்த வேலையை முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு காலையில் சலையை தூக்கிட்டு கிளம்பியாச்சுங்க காட்டுக்குள்ளே. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீனியா செடியெல்லாம் பிடிங்க ஒரு ஓரமாக போட்டிருந்தாங்களா, அதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் எடுத்து குட்டா போட்டு தீய வச்சு விட்டுறலாம், வேலை முடிவிட்டு கொஞ்சம் பதவில் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டுருக்கிறேன். இந்த பார்த்தீனியா செடி மட்டும் சரி, பச்சையாக இருந்தாலும் சரி காஞ்சிருந்தாலும் சரி, அதுக்கிட்ட போனாலே தும்மலே நிற்கிறது இல்லைங்க. அந்த செடியை பிடிங்கி போடுறதுக்குள்ளே எவ்வளோதான் தும்மல் தும்முனன்ட்டு இருக்கிறீங்க. இப்போ காஞ்சதை இழுத்து போட்டுக்கிறேன், அப்போவுமே தும்மல் தான் வந்துகிட்டே இருந்துச்சு. சரி தும்மல் வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்தாலும் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக இழுத்து போட்டு அப்படியே தீய வச்சு விட்டாச்சு. அது மட்டும் இல்லை, மற்ற செடிங்களும் பிடிங்கி அங்கே போட்டிருந்தோம். சரி அதெல்லாம் தீய வச்சு விட்டுறலாம், கொஞ்சம் பதவில் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து போட்டு தீய வச்சாச்சு. தீ பாட்டுக்கு எரிஞ்சிட்டு நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் மரத்துக்கிட்ட வந்தாச்சுங்க. இது வந்து நாட்டு நெல்லிக்காய் தான், பெரிய நெல்லிக்காய். சின்ன நெல்லிக்காய் இருக்குல்ல அந்த சைஸில் தான் இருக்கும் காய். வந்தபோது எப்படியோ ஒரு காய் பறித்து வாயில் போடாமல் போகிறது கிடையாது. நெல்லிக்காய் மரத்தை பார்க்கும்போது அவ்வளோ பூவும் பிஞ்சுமா தாங்க இருக்குது, பார்க்குறக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கை கட்டினதெல்லாம் பொறிச்சு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. நின்றுட்டே பார்த்துட்டு இருந்துட்டு தீ எறியறதை வேறு மறந்துட்டுமேன்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் கொஞ்சம் அந்த குச்சிகளெல்லாம் இழுத்து போட்டுட்டு தீய வச்சுட்டு இருந்தேன். தென்னை ஓலை குச்சிகள்லாம் நிறைய கிடக்குதுன்னு நம்ம வாட்டுக்கு அசால்ட்டாக கை வச்சு எடுத்துட முடியாதுங்க. அலையா விருந்தலை யாராச்சும் கண்டிப்பாக உள்ளே படுத்துட்டு இருப்பாங்க. அதனால சலை வச்சு தான் நம்ம பார்த்து எடுத்து போட்டு தீ வைக்க முடியும். அதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும், வெயிலும் அதிகமாகிருச்சு. சரி இதுக்கு மேலே இப்போ தீ வைக்க முடியாது, சாயந்தரமாக வந்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கம்பெனிக்குள்ளே போய் வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயாச்சுங்க. மிஷின் ஓட்டுறக்கு நான் உட்காரக்கு ஒரு சேரை போட்டிருந்தா, ரோசி நீயும் உட்கார்ற நானும் தான் வந்து படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜம்முன்னு படுத்துட்டு இருந்துச்சு. நம்ம என்னதான் எடுத்து விட்டாலும் நீ இங்கே உட்கார வேண்டாம் அங்கே போய் உட்காருன்னு தள்ளி விட்டாலும் நீயும் என்ன விட்டுறதுன்ட்டு வந்துடுது.